மக்களே, நாளைக்கு காலையில் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? இப்படி சொல்கிற எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. காலையில் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நீ சொன்னால் நான் போடணுமான்றதான் இல்லை, யோசித்து போடுங்க. புரியுதா? என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன நடந்ததுன்றதை நான் போட்டிருக்கேன். அதனால் யோசித்து போடுங்க. இந்த ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இதனால் உனக்கு என்ன ஆதாயம் அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் உடனே எப்படி லைக் நிறையா போடுவாங்க, அதில் சாப்பிட்லாம்லாம் பேசலை. கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இன்றைக்கி இந்த ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. புரிஞ்சுதா? நல்ல உள்ளங்க எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குற எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. ரவை கூட மாறிடாதீங்க. இவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அவங்க சுத்தாலும் வாங்கிக்கிங்க. இப்போ நான் கூட சரி, நான் காசு வாங்கியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், நான் வாங்கியிருக்கேன். 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். புரிஞ்சுதா? 1000 ரூபாய் எந்த கட்சி கொடுத்ததுன்னு உங்களுக்கே தெரியும். 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். யார் காசு இன்னொருத்தங்க காசு கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். நான் வாங்க மாட்டேன், காசெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் வாங்க மாட்டேன், நான் தான் ஓட்டு போட மாட்டேன், வாங்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். நான் வாங்கிக்குவேன். அந்தமாரி காசு கொடுத்தா சத்தியமாக உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போ அவங்க பண்ண வாக்குறுதியில் நிறைவேற்றாங்களா? இப்போ நம்ம பண்ணுற ஒரு சத்தியம் தான் தாங்கிட போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? சத்தியம் எது எதுக்கு தாங்குமோ அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தாங்காது. பயப்படாதீங்க. யார் காசு கொடுத்தாலும் வாங்குறீங்க. வாங்கிக்கின்னு ஓட்டு யாருக்கு போடுவீங்க? விஜய் தம்பிக்கு தான், விஜய் அண்ணன். ஆமாம், என்னோட வயசு பெரியவர் தான், அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். புரிஞ்சுதா? தயவு செஞ்சு அவருக்கு ஓட்டு போடுங்க. உங்களை மாதிரி அன்னாடம் காய்ச்சி நான் ஒன்று நல்ல உள்ளங்க. கண்டிப்பாக இதை நல்லா எடுத்துக்கிங்கன்னு நினைக்கிறேன். 10 தடவை சொல்கிறேன், காலைல விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். நான் காலைல 8 மணி 10 மணிக்குள்ளே ஓட்டு போட்டு வந்து கடையை திறந்துருவேன். சரியா? அந்த மாதிரி எல்லோரும் ஓட்டு போட்டு வேலைக்கு போவோம். தயவு செஞ்சு காலைல எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க. நம்ம விஜய் பட்டனை தான் அழுத்தணும். புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி.